Taste the Daily. அண்மை செய்தி. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மீன் ஏற்றி வந்த வாகனம் விபத்துக்குள்ளானது. அப்போது சாலையில் சிதறி கிடந்த மீன்களை அந்த பகுதி மக்கள் சேகரித்த போது அங்கு வந்த போலீசார் பொதுமக்களை விரட்டி அடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிதம்பரம். வணக்கம் சிதம்பரம், இந்த நிகழ்வு பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்கள். வணக்கம் மணி பாரதி. நிச்சயமாக வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அடுத்த அகரஞ்சேரி சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் லோடு வேனில் விஜயவாடாவிலிருந்து கிருஷ்ணகிரிக்கு கடல் மீன்களை ஏற்றி வந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக அகரஞ்சேரி பகுதியில் மினி லோடு வேன் டயர் வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையின் நடுவில் உள்ள தடுப்பின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லோடு வேனில் இருந்த மீன்கள் சாலையில் கொட்டி ஆறாக ஓடியது. இதனை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் 2 டன் மீன்களை தாங்கள் கொண்டு வைத்திருந்த பை மற்றும் பாத்திரங்கள் அள்ளிச் சென்றனர். தகவல் அறிந்து வந்த பள்ளிகொண்டா போலீசார் மீன்களை அள்ளி கொண்டிருந்த பொதுமக்களை விரட்டி அடித்தனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சமூக விரோத சட்டவிரோத செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பாலியல் குற்றங்கள், கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்களை தடுக்க தவறிய காவல்துறையினர் சாலையில் விபத்தின் மூலம் சாலையில் கொட்டிய மீன்களை எடுத்துச் செல்லும் அப்பாவி பொதுமக்களை விரட்டி அடித்து வருவதால் திராவிட மாடல் ஆட்சி என முகசுளித்தவாறு சென்றனர். விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மீன் ஏற்றி வந்த வாகனம் விபத்துக்குள்ளானது. அப்போது சாலையில் சிதறி கிடந்த மீன்களை அந்த பகுதி மக்கள் சேகரித்த போது அங்கு வந்த போலீசார் பொதுமக்களை விரட்டி அடித்தனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.